நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுல என்ன பிரச்சனைன்னா, இப்போ பாலம் போடுறதுக்காக முதல்ல அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதா, அப்புறம் அதே பாலத்து வழியா உன் தம்பி இந்த வீட்டுக்குள்ளார வருவான். உன் தம்பி வந்த பிறகு அதே பாலத்து வழியா அவனுடைய அன்பான அம்மா, சாரி உன்னுடைய அன்பான அம்மா ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடம் வருவாங்க. அப்புறம் அந்த அம்மா பின்னாடியே உங்க அப்பா வருவாரு. உங்க அப்பா வந்த பிறகு யார் வருவாங்க? ஷாலினி. அப்புறம் அவ்வளோதான், பாலத்து வழியா எல்லாரும் அகதிகள் மாதிரி உள்ள வந்து செட்டில் ஆயிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்கே ஓனர் ஆகி ஒன்னா உட்காந்து கும்மி அடிப்பாங்க. உனக்கு சோலோ வயலின் தான். இந்த அமலா ஒண்ணு அப்படி ஒண்ணு ஏமாந்தவ கிடையாது. அந்த பெங்களூர் காரி கூட நான் பழகிறதுக்கு காரணமே ஷாலினி அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறதுக்கும் அவளை அந்த வீட்டுல இருந்து விரட்டுறதுக்கும் தான். ஆரம்பிச்சிட்டேன் அங்கிள். அதுக்கான வேலையெல்லாம் நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். அதான பார்த்தேன். அமலான்னா எவ்வளவு பெரிய கிரிமினல், கிரிமினல் பிரெயின்னு பார்த்தேன். நீ எவ்வளவு இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட், எவ்வளவு ஸ்ரூடா இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னேன். இந்த ஷாலினி விஷயத்துல மட்டும் யார் என்ன எதிர்த்தாலும் அமலாமா, நீ உன் கொள்கையில ஸ்ட்ராங் ஆயிரு. ராமர் நினைச்ச உடனே அனுமார் வந்து குந்திக்கிற மாதிரி இந்த விஷயத்துல உனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணாலும் சொல்லு. இந்த சத்யசீலன் அங்கிள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நோ சார்ஜ், நோ ஃபீஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ். ஓகே? என்ன ஒரு வித்தியாசம், முதல்ல உங்க அம்மா ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடத்துக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன், ஆலோசனை சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க வாரிசு உனக்கு உதவி பண்ண போறேன், ஆலோசனை சொல்ல போறேன். அவ்வளவுதானே? அதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் இல்லையா? இது உன்னை வாசலே நீங்க வச்சு பேசிட்டு பாரு. இது உன் வீடு, நீ தாராளமா உள்ள போலாமே. எதுக்கும் கவலைப்படாத மாதிரி நான் இருக்கிறேன்னா. ராமாயணத்துக்கு எப்படி ஒரு சகுனியோ, மகாபாரதத்துக்கு எப்படி ஒரு கூனியோ, சே கதையே மாத்தி சொல்றேனோ. இதுதான் சின்ன வயசுல புராணத்தை ஒழுங்கா படிக்கணும்ன்றது. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லயே சொல்லலாம். மெகா சீரியலுக்கு எப்படி ஒரு மாமியார் முக்கியமோ அது மாதிரி அவளுக்கு இந்த சத்யசீலன் தான். ஏன்பா என்ட்ரியில தான் மியூசிக் கொடுக்கல, அட்லீஸ்ட் போகும்போதாவது மியூசிக் கொடுக்கலாம்ப்பா. மியூசிக் ஸ்டார்ட். Thank you for the music. சொல்லு ஜூலி. எங்க இருக்க கார்த்திக்? ஃபாரன்சிக் லேபுக்கு முன்னாடிதான் ரிசல்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதுக்காக ரொம்ப பெருமையா சந்தோஷப்பட்டுக்காத. ரிசல்ட் நமக்கு சாதகமா இருக்கணும், அப்பதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். சரி, ரிசல்ட் எப்ப தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிடும். கார்த்திக், நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரணும்னு நான் அந்த ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன் உனக்காக. நல்லா வேண்டிக்கோ. அந்த ஷாலினியோட ஆயுள் முடியணும்னு வேண்டிக்கோ. வேற ஒரு பொண்ணை தேடி அலைய வேண்டிய நிலைமை வரக்கூடாதுன்னு முட்டி போட்டு வேண்டிக்கோ. ஹே, நான் பிரேயர்ல ஏதாவது குறை வச்சா அதுக்காக ரிசல்ட் நெகட்டிவா வரும்னு நீ நினைச்சிடாத கார்த்திக். ஷாலினி தான் ஓ மாமாவோட வாரிசுன்னு ரிசல்ட் வரணும். நான் இங்க போட்டிருக்கிற வேஷத்தை கலைச்சிட்டு ஷாலினி கதையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா பெங்களூர் கிளம்பி போகணும்னு நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்க போறேன். ஏன் ப்ரேயருக்கு கை மேல பலன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தர் உனக்கு கருணை காட்டட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாலினியும் ஜெயந்தியும் அம்மா பொண்ணுன்னு தெரிஞ்சிரும். என்னோட அடுத்த போன் கால் உனக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். ஓகே, பை.
திடீர்னு பார்த்தோன்னே பயந்துட்டு அத்தை. எப்போ அத்தை வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். நீ ஜீசஸ் கிட்ட கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். பிரியா, நீ மதம் மாறின விஷயத்த சொல்லவே இல்ல. ஐயோ, நான் மதம்லாம் மாறல ஆன்ட்டி. எனக்கு கடவுள்ல பேதம்லாம் கிடையாது. நான் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன். ஒரு நாள் சர்ச், ஒரு நாள் தர்கா, ஒரு நாள் கோயில்னு இப்படி எல்லா இடத்துலயும் பிரார்த்தனை செய்வேன். ரொம்ப சந்தோஷமா. எல்லா மதமும் ஒண்ணு, எல்லா தெய்வமும் ஒண்ணுன்னு தான் நானும் நம்புறேன். ஆமா, கண்ணை மூடிட்டு உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த, என்ன விஷயம்? உங்களுக்காகவும் அமலா அன்னைக்காகவும் தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கும் அமலாக்காகவும் வேண்டிக்கிட்டியா? என்னன்னுமா? தாய் பாசம்னா என்னன்னு தெரியாத எனக்கு நீங்க பாசம் காமிச்சீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. பெத்த பொண்ண பிரிஞ்சிருக்கிற ஏக்கம். அது எனக்கு நல்லா தெரியும் ஆன்ட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமலாணி மனசு மாறி உங்களை தேடி வரணும், உங்களை ஏத்துக்கணும், உங்களை வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிடணும். நான் அத காது குளிர கேட்கணும். நீங்க மனசு நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக தான் கருணை புரி கடவுளேன்னு அந்த கர்த்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்துக்காக நான் கடவுளை வேண்டிக்காத நாளே கிடையாதுமா. ஆனா அவர் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. உன்னோட பிரார்த்தனையிலாவது பலன் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு நாளும் அமலா என்னை தேடி வருவான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூமா. வரேன். நீ என் மருமகள் ஆனதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? ஐயோ ஐயோ, கொடுத்துதான் வச்சிருக்கேன். ஆமாமா, இவளுக்கு முடிதான் கம்மியா இருக்குன்னு நினைச்சேன். மூளையும் இல்ல சுத்தம். பையன்தான் லூசுன்னா அம்மா அதை விட பெரிய லூசு. ஐயோ, இதெல்லாம் காலேஜுக்கு போய் பாடம் எடுத்து இதுகிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் எப்படிதான் உருப்பிட போறாங்களோ. சரியான லூஸ் குடும்பம். லூஸ். ஆமா, ஃபாரன்சிக் லேப்ல ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியலையே.
சார் சார் ரிசல்ட் என்னாச்சு? என்னோட டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணு தானே? உட்கார் கார்த்திக். என்ன என்ன சார், என்ன சார் சைலண்டா இருக்கீங்க? என்னோட ஹார்ட் பீட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. என்ன சார் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க? ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க சார். எஸ் ஆர் நோ? கார்த்தி, நான் எஸ்ன்னு சொல்லணும்னு தான் நீ எதிர்பார்க்கிற. பட் நான் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். 2 ஹேரையும் டெஸ்ட் பண்ணதுல எந்த மேட்சிங்கும் இல்லை. ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணு இல்லை. இல்ல சார், அதுக்கு சான்ஸே இல்ல. டெஸ்ட்ல தெரிஞ்ச ரிசல்ட்டை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதை நம்புறது உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ ஒண்ணு பண்ணு. கோர்ட் ஆர்டரோட வேற ஒரு லேப்ல போய் டெஸ்ட் பண்ணிக்க. இல்ல அது இல்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ரிசல்ட்ட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது நெகட்டிவா வந்த உடனே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். ஏன் கார்த்திக், ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணு இல்லைன்ன உடனே நீ ஏன் இவ்வளவு அப்செட் ஆகுற? இதனால உனக்கு என்ன இழப்பு? இழப்பா? வாழ்க்கை வாழ்க்கை சார், எல்லாமே கைவிட்டு போச்சு. அது சொல்ல தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். வரேன். அமலா, சொல்லுங்க சார். நான் டிக்டேட் பண்ணதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். ஓ ஓகே, அதை எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் கம். கம் கம் கம். சார், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், ரெடி ஆயிட்டீங்களா? ஐ மீன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரொம்ப சின்னதா இருக்கே. எவ்வளோ? ஐ மீன் எவ்வளோ ஜிபி? 4 GB சார். ஓ அப் டு டேட். தப்பு பண்ண ரொம்ப பிடிக்குமோ? லெட்டர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு.
சாரி சார். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து மிஸ்டேக் இல்லாம டைப் பண்றேன். இட்ஸ் ஓகே. டைப் பண்ணும்போது லேசா கண்ணசந்தா கூட இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். நைட்டு சரியா தூங்கல போல இருக்கு. கல்யாணம் ஆகி 8 months ஆகுது. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக்ன்றதுனால நான் மன்னிச்சிடுறேன். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அமலா, நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? கோயடா இல்ல உமன்ஸ் காலேஜா? உமன்ஸ் காலேஜ் தான் சார். அப்போ ரொம்ப ஆட்டம் போட்டிருப்பீங்க. இப்போ ரொம்ப அமைதியா நிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே. மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க போலாம். அமலா, இந்த சாரியில நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. ப்ளூ சூப்பர். ப்ளூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாரு ப்ளூ. ஐயோ, மவனை தின்றாடா.